பாடிட்டேன். எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் மகன் எப்படி இருப்பான்? ஆம்பளை மாதிரி தான் இருப்பேன். இது ஒரு கேள்வியாங்க. கல்யாணம் முன்னாடி ஒரு ஆம்பளை எப்படி இருப்பேன்? ஆம்பளை தாங்க இருப்பேன். சட்டப்பட்டன ஏத்தரக்கமா போட்டிருக்கான். லாஜிக்கா பேசணும். கால்ல செருப்பு இருக்கான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வேலையோட நோக்கத்தோட இருக்கான். தலையில தைக்கிறது வேப்பெண்ணையா விளக்கெண்ணையான்னு தெரியாது. மொத்தத்துல ஒரு கிறுக்கு பையன் மாதிரி போவான், கிறுக்கு பையன் மாதிரி வருவான். பட் என்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள கல்யாணம் முடிச்சு 3 முடிச்சு கழுத்துல போட்டானோ அப்பவே லூஸ் போய் போயிடுவான். சார் என்ன சார் என்னைக்கு போட்டானோ அன்னைக்கு அந்த பொம்பளை புள்ள வந்து அந்த பையனை மாத்திருமே. டேய் தலையை ஒழுங்கா இல்லடா, சட்டப்பட்டா ஒழுங்கா போடுடா, தலையை நேர செருப்பு ஒழுங்கா போடு, மனுஷனா போடா, மனுஷனா வாடா அப்படின்னு திருத்துவது கூட என் பெண் குல தங்கங்கள் நினைச்சாதாங்க முடியும். தெரியுமா? பொம்பளை இருந்தாதான் கெத்து. தெரியுமா? ஆண்களுக்கு திருமணம்ங்கிறது சாதாரண விஷயமா? பூ என்ற ஓர் எழுத்து, நார் என்ற 2 எழுத்துடன் இணைந்து பூமாலை என்ற 3 எழுத்தாகி, கழுத்து என்ற 4 எழுத்தில் விழுந்து திருமணம் என்ற 5 எழுத்தில் நிச்சயிக்கப்பட்டு, முதலிரவு என்ற 6 எழுத்தில் அறிமுகமாகி, குடும்ப வாழ்வு என்ற 7 எழுத்தில் நுழைந்து, என்றும் இன்பம் என்று 8 எழுத்தாக வாழ்ந்து, தாய் சேய் குடும்பம் என்ற 9 எழுத்தாக ஒரு பல்கலைக்கழகமாக மாறுவதுதான் திருமணம் என்று பாட்ட முப்பாட்டம் சொல்லி வச்சானே. என்ன இவருக்கெல்லாம் தெரியலையா? இவர் மட்டும் கல்யாணம் முடிப்பாரா? இவர் மட்டும் 2 பிள்ளைய பத்துக்கிட்டு வாரா? இங்க வந்து கல்யாணம் முடிக்காதீங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டார். அப்துல் கலாம் கல்யாணம் முடிச்சாரா? அவர் சந்தோஷமா இருந்தாரு. காமராஜர் கல்யாணம் முடிச்சாரா? அவர் சந்தோஷமா இருந்தார். தெரியாதனமா தான் கேட்கிறேன். அப்துல் கலாம் மட்டும் திருமணம் முடித்திருந்தார், நமக்கெல்லாம் இன்னொரு குட்டி அப்துல் கலாம் கிடைச்சிருப்பாரா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. எதையுமே பாசிட்டிவா நினைக்கணும் நடுவர்களே. தயவு செய்து பொண்டாட்டி வந்தா பிரச்சனை அப்படின்னு தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. இளைய தளபதி விஜய் ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லியிருப்பார் தெரியுமா? விஜய் ரசிகர்கள் இளைய தளபதி விஜய் வந்து ஒரு படத்துல ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லியிருப்பார். உசுப்பே தரவிட்ட உம்முடும், கடுப்பே தரவிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இதை சொல்லி முடிக்கலங்க. நேற்று பரமக்குடியில கீழே இருந்து ஒரு பையன் பட்டார் நினைச்சான். அக்கா இப்பெல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னா. என்னடா மாறிடுச்சு அப்படிங்கிறேன். நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்கான்னு போயிட்டான். பாத்தியா எப்படி அவன் ஜாலியா கொழுந்தியா புள்ள குட்டி பொண்டாட்டின்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். என்ன திருமணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சின்னு சொல்றீங்க? நீங்க 1000 விஷயம் சொன்னாலும் பெண்கள் நாங்கெல்லாம் கலைமகள் அம்சம். அப்படியா? ஆமா, கொலைமகள் அம்சமா உள்ள இருக்கீங்க. எங்க நாங்கெல்லாம் சானியா மிர்சா. எதுக்கு சானியா மிச்சிங்க? செருப்போட்டு போக வேண்டியானுங்க. இல்லங்க, 1000 விஷயம் சொன்னாலும் மனைவி அப்படின்னு எதுக்கு பேர் வச்சான்? மனை விளங்க வைப்பவள், அதனாலதான் மனைவி. பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல பேப்பர் விளம்பரம் போடுறப்ப ஒரு பட்டா நிலம் வாங்கினால் ஒரு மனை இலவசம் போடுறப்ப ஒரு மனைவி இலவசம் கூட்டமா கூட்டிட்டாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? பட்டா எடுத்து அப்புறம் கூடிய இது எங்க இலவசம் தங்கியான்ட்டான். அப்ப மனைவி தேவைப்படுதா இல்லையா? மனைவி அப்படின்னா மனை விளங்க வைப்பவள். இல்லால் அப்படின்னு சொன்னா இல்லத்தை